ஹராமுக்களை 381 எபிசோட் எபிசோட் ஸ்டார்டிங்ல நருட்டோ வந்து அவனோட பிளான் அப்படியே சொல்லி இருந்திருக்கான் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுபடி மினோட்டோ பண்ணிருக்கான். ஒரு வழியே எல்லாத்தையும் வெளியே காப்பாத்தி இந்த பேரியருக்கு வெளியே கொண்டு வந்துட்டான். உடனே மினோட்டோ அப்படி அவனை பார்த்து ஷாக்ல இருக்கான். இதெல்லாம் உங்க அம்மா பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி அம்மாவெல்லாம் மீட் பண்ணிட்டேன், அம்மா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்றான். அவன் பார்த்தா சாகும் போது நடந்தது முதற்கொண்டு அவன் எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் சொல்றான். அவன் பார்த்தா அந்த விஷயத்தை கேட்டு அப்படியே கண் கலங்குறான் மினோட்டோ. இந்த ஃபீலிங் அப்படியே ஆல்ரெடி எங்கேயும் நோட் பண்ண மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்தா நான் எதனாலும் சாதிக்க தரமும் வந்துருண்டா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவனோட தன்னம்பிக்கை அப்படியே வந்து குஷினா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு மினோட்டோ வந்து நருட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கான். சோ ஆனா நைன் டெல் மோடுக்கு போயிட்டு மாசா பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். எல்லாரும் பின்னாடி இருக்கான். நான் இதை பாத்துக்கிட்டு சொல்றான். அவன் டே நருட்டோக்கு இவ்வளவு சக்கரவாடா இருக்குன்னு சொல்லிட்டு சாஸ்கி முடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே டோபிராமா கத்துறான், டே நருட்டோ சீனை போட்டதெல்லாம் போதும், சேஜ் ஜுட்சு தானடா அவன்கிட்ட ஒர்க் ஆகும், நீ என்னடா நைன் டெல் ஜுட்சு கொண்டு போய் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ மறந்துட்டியா இல்ல வேற எதுவும் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்காம உடனே சடனா நருட்டோ போய் நின்னுக்கிட்டு இருக்கான். ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தானே, நான் மட்டுக்கு முட்டாள்தனமா வந்து அட்டாக் பண்ண வந்துட்டேன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்கான். நீங்க அண்ணனுக்கு மேல நல்ல சூப்பர் சினோபியா இருந்தாலும் எங்க அண்ணனுக்கு மேல பெரிய முட்டாளா இருக்கடா, முட்டாப்பையில எங்க வாடான்னு சொல்றாரு அவரு. சாஸ்கி பார்க்க இவனை போய் நான் பெருமையா பார்த்தேன் பாருன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சாஸ்கி நைன்டெல் உள்ள உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. டே முட்டாளு நீ எந்த அளவுக்கு முட்டாள்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஒக்காகையும் காட்டிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நைன்டெல். டே நாளா முட்டாள் கிடையாடா, முட்டாள் குராமான்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் உன்னை நம்பிடுறாங்கடா, நம்பிட்டு உன்னோட பேச்செல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் முட்டாள்தனமா இருக்காங்கடா நருட்டோன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு குராமா. சரி கவலைப்படாதடா நருட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாளா ஒன்னும் கவலைப்படல, நீ தான் முட்டாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. நருட்டோ சொல்றான் நான் இதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன், என்னை முட்டாள்னு சொன்னதுக்கு நான் கவலைப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. இந்த மோடல இருக்கே நீ சேஜ் மோடுக்கு போன்னு சொல்லுது நைன்டெல். நீ ஆல்ரெடி ஒரு விஷயம் பண்ண அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நைன்டெல் கேக்கு. நாகட்ட கூட ஃபைனல் பேட்டில் ஒன்னு போட்டி இல்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு நைன்டெல். அந்த சமயத்துல அவன்கிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருந்த, அப்ப நீ சேஜ் மோட்ல தான் இருந்த, என்னையே எரியாம என்னோட சக்கரா வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சமயத்துல சேஜ் மோடு என்னோட பவரும் கம்பைன் ஆகி ரெண்டு சிங்க்ரனைஸ் ஆகி ஒர்க் ஆச்சு, ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு நைன்டெல். இந்த மாதிரிலாமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நருட்டோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொன்னு யோசிச்சு பார்க்காம பாவும் நைன்டெல் சக்கரம் கம்பைன் ஆகும் நினைச்சாங்க. பார்த்தா அந்த டைம்ல நைன்டெல் தான் அடிச்சு வீசி இருந்திருக்கும். உடனே நருட்டோ கத்துறான், டே அந்த சமயத்துல நீ தாண்டா என்னை கம்பைன் ஆகவே விடல, நீ வேணுக்குன்னு இப்படி பண்றியான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் நான் எந்த தவளை கூட என்னோட சக்கராவெல்லாம் ஷேர் பண்ண விரும்பல, ஆனா நான் உன் கூட என்னோட சக்கராவை ஷேர் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கு நைன்டெல். அது மாதிரி அந்த சமயத்துல உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு நைன்டெல். பார்த்தா பேசிக்கிட்டு சண்டை வந்துருச்சு. டே நீ தாண்டா முட்டாளுங்க, இவன் தான் முட்டாளுங்க, மாத்தி மாத்தி முட்டாள்னு சொல்லி லாண்டுகிட்டு இருக்கானுங்க. உடனே குராமா டென்ஷன் ஆயிட்டு என்ன வச்சடா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காது பாட்டுக்கு. சரி வா நம்ம யாருன்னு காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. சரி டெய்ல்டு பீஸ்ட் மோடையும் சேஜ் ஜுட்ஸையும் வந்து கம்பைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கு நைன்டெல். அதுக்கப்புறம் மினோட்டோக்குள்ள நைன்டெல கட்டுதாங்க. அதுக்கப்புறம் வந்து மினோட்டோ நைன்டெல் சொல்லுது வா உன் பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா மினோட்டோ மாசா கூச்சு வரான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டேன்னு சொல்றான். அவன் பார்த்தா நருட்டோ அப்படியே நேச்சர் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணதான் பார்த்தா சேஜ் ஜுட்ஸுக்கு போறான். அவன் பார்த்தா கம்பைன் பண்ணிட்டு மாசா நின்னுகிட்டு இருக்கான், கண்ணு பிளஸ் மாதிரி மாறிடுச்சு. இப்போ நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பார்த்தா நருட்டோ நைன்டெல் மோடுக்கே ஃபுல் ஃபார்முக்கு போயிட்டான். அவன் பார்த்தா மினோட்டோ நைன்டெல் ஃபார்ம்ல இருந்துகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்கானுங்க. உடனே மினோட்டோ சொல்றான், டேய் நருட்டோ உன்னோட சேஜ் ஜுட்ஸு என்னோட ராசங்கள்ல வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சரின்னு சொல்றான் நருட்டோ. பார்த்தா சேஜ் ஜுட்ஸு அதுல ஆட் பண்ணிட்டான். செகண்ட் ஓகே உங்க ஆட்டத்தை காட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. பார்த்தா டோபிராமா மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா டெலபோர்டேஷன் ஜுட்ஸு போட போறான். அவன் நம்மளோட சக்கரா வச்சு அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு நைன்டெல். பார்த்தா சடனா டெலபோர்ட் ஆகிட்டு போய்கிட்டே இருக்காங்க அவங்க. பார்த்தா ஆல்ரெடி செகண்ட் ஓகே சீலிங் மார்க் ஒரு ஒபிட்டோ முதுகுல தான் இருக்கு. பார்த்தா ஒபிட்டோ அட்டாக்க போடலான்னு பார்க்கான். பார்த்தா அப்பா மகனை சேர்ந்து ராசங்கன் ஜுட்ஸு ஊத்திக்கிட்டு ஒரு ஓடு போடுறாங்க. பார்த்தா ஒபிட்டோட அட்டாக்கே வந்து உடையுது. இருந்தாலும் பிளாக் ஸ்பியர் பவரை கொண்டு அடிச்சு நொறுக்கலான்னு பார்க்க ராசங்கன. இருந்தாலும் அப்பா மகன் விட மாட்டுக்கானுங்க, அவனும் அவனோட திறமையில வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா போடல அந்த பிளாக் கார்பே உடையுது. இருந்தாலும் ரெண்டு நைன்டெல் செதறிட்டு அந்த பிளாக் ஸ்பியர் ரொம்ப கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. சில நேரம் டிஃபென்ஸா யூஸ் பண்ணதான், சில நேரம் அஃபென்ஸா யூஸ் பண்றான், ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நம்மளோட அட்டாக் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டான்டா, இனிமேல் ஃப்ளையிங் ரேஞ்சிங் ஜுட்ஸு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு யோசிக்கன்னு சொல்றான் டோபிராமா. அந்த பிளாக் ஸ்பியரை உடைச்சதான் அவன் கதை முடிக்க முடியும்னு சொல்றான் நருட்டோ. அதே எப்படிடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு மினோட்டோ கேட்கான். அடுத்த வாட்டி என்னோட டெய்ல்டு பீஸ்ட் பாம்பை போட்டு விட்டு அதுல சேஜ் ஜுட்ஸையும் கம்பைன் பண்ண போறான், இப்போ தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். சூப்பர் ஐடியா பண்றான்னு சொல்றான் டோபிராமா. என்னோட அண்ணனெல்லாம் நீ தாண்டிடுவடா, நீ வேற லெவலுக்கு ஹோக்காகே வர போறான்னு சொல்றான் டோபிராமா. பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு அவ்வளவு பெருசா உண்டாக்கிட்டு இருக்கான் நருட்டோ. இன்னொரு குராமா நீனு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். அவன் உடனே வந்து மினோட்டோ பார்த்துட்டு இருக்கான். இந்த ஃபீலிங்ஸ் அப்படி எனக்கு குஷினா கூட இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்கி நருட்டோ மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. நருட்டோ இந்த லெவல் பவரேடா இப்ப இருக்கான், இவ்வளவு சக்கரா கண்ட்ரோல் பண்றான், அது பெர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு சாஸ்கி மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன தாண்டி நீ போய்கிட்டே இருக்கடான்னு, என்ன தாண்டி நீ போய்கிட்டே இருக்கியடான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் சாஸ்கி. ஆனா இருந்தாலும் ஒபிட்டோ மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான். சரி நம்ம ஆட்டத்தை காமிச்சதான் சரி விடுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சடனா டென்டெயில் அப்படியே வெளியே கொண்டு வரான். உடனே மாதரா பார்த்துக்கிட்டு இருக்கான், இவன் இன்ஃபினிட் சுக்கிமி வந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. பார்த்தா டென்டெயில வெளியே இறக்கி விட்டான். அவன் டே இவன் டென்டெயில வெளியே தள்ளிட்டான்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிட்டு இருக்கான். டே இந்த ஃபீலிங் கொஞ்சம் தப்பா இருக்கு பாத்துருன்னு சொல்றான் மினோட்டோ. பார்த்தா ஒபிட்டோ அதை தெளிவா கண்ட்ரோல் பண்ணுதான். பார்த்தா சடனா டென்டெயில் கண்ணை மூடுது. பார்த்தா அந்த இடம்ல அப்படியே உடைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஒரு மாதிரி மரம் மாதிரி முளைக்க ஆரம்பிக்கி அப்படியே பூ மாதிரியே விரிஞ்சுக்கிட்டே வருது. அது சரி இந்த பேரியர் நான் உடச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான் ஒபிட்டோ. சடனா பேரியரை உடச்சு விடுதான். இந்த பேரியர் போயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஈனோ. அப்ப நான் இனிமேல் நம்ம நருட்டோ கூட சேர்ந்து சண்டை போடலாம்னு சொல்றான் சோஜி. பார்த்தா அந்த டென்டெயில் இப்படி மரமா வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. மரமா வளர்றத பார்த்து சோஜி மிரட்டான். மரமா வளர்ந்து அடுத்த செகண்ட் அப்படியே வேறலாம் தரையை ஊடுருவ ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஒவ்வொரு
ஒவ்வொருத்தமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் இந்த மரம். பார்த்தா 2 நைன்ட்லயும் அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்காது. பார்த்தா அந்த மரம் சாதாரண வளர மாட்டுக்கு எல்லா சின்னமே அடிச்சு நொறுக்குது. எல்லா சின்னமே அப்படி இழுக்கு. பார்த்தா அவங்க சக்கரம் அப்படியே அப்சர்வ் பண்ணி வளர ஆரம்பிக்காது. பார்த்தா அவனுங்க எல்லாம் செத்துறவே செஞ்சிருந்தானுங்க. எவனத்தோடு அவனுக்கு சாகுறானுங்க. அது ஒரே இழுப்பு நம்ம சக்கரை அப்சர்வ் பண்ணுடா, எல்லாரும் ஓடுங்கடா ஓடுங்கன்னு சொல்லி எல்லா சின்னப்பையும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒருத்தர் விட மாட்டுக்குன்னு சொல்லிட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கில்லர் பி அனல் வேகத்துல போறான். டேய் நம்மள தொட்டுச்சு நம்ம கதை முடிஞ்சுவோம்னு சொல்லிட்டு இந்த மரம் தாண்டா கடவுள் மரம், இதான் டிவைன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 8 டெய்ல் ஓடிரும் சொல்லுது. 10 டெய்லோட கடைசி ஃபார்மே இதான் சொல்லிட்டு அது மட்டும் நம்ம சக்கரை அப்சர்வ் பண்ணிருச்சு, நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லுது 8 டெய்ல். உடனே டோபிராம பார்த்துட்டு இருக்கான். நருட்டோ ஷேர் பண்ண சக்கரை மட்டுமே வேஸ்டா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா டோபிராமே அட்டாக் பண்ணி நொறுக்கி எறிய வருது மரம். பார்த்தா ஹாசிராமே அந்த மரம் அடிச்சு நொறுக்கலான்னு வருது. இருந்தாலும் ஹாசிராம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த மரத்துக்கு பிறந்தாண்டா டிவைன் ட்ரீன்னு சொல்லிட்டு இருக்கா மாதரா. இந்த மரத்தை இருந்தாண்டா எல்லாத்துக்கும் சக்கராவே ஷேர் ஆகுதுன்னு சொல்றான். நீ வச்சிருக்க சக்கரா கூட இதுட்ட இருந்து வந்தது. டேய் என்னடா சொல்றேன்னு சொல்லிட்டு ஹாசிராம கேட்கான். இந்த மரத்துட்டு இருந்ததாண்டா நம்ம எல்லா சக்கரையும் அப்சர்வ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றான் மாதரா. திரும்பி அதோட சக்கரை அதை எடுத்துக்கிட்டு விரும்புதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நிறைய உண்மை உனக்கு தெரியாதுடா ஹாசிராமான்னு சொல்றான் மாதரா. எல்லாம் எப்படி ஷினோபி ஆனன்னு உனக்கு தெரியுமா ஹாசிராமான்னு சொல்லிட்டு மாதரா கேட்கான். பல காலத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு சக்கரானா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றான் மாதரா. உன்னை பழைய விஷயத்த காட்டுறாங்க. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நார்மல் முறையில சண்டை போட்டாங்கன்னு சொல்றான். சமயத்துல இந்த டிவைன் ட்ரீ இருக்கதான் செஞ்சு, ஆனா யாருமே இந்த ட்ரீ அப்ப யூஸ் பண்ணல. எல்லாருமே அதை வந்து கடவுளா தான் கொண்டாடினாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு பழம் முளைச்சிச்சுன்னு சொல்றான். 10 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை தான் அந்த பழமே முளைக்குன்னு சொல்றான். அதை எல்லாருமே லெஜெண்ட்னு சொன்னாங்க. அதை எல்லாருமே தடை செய்யப்பட்டாங்க அந்த பழத்தை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல தான் ஒரு பிரின்சஸ் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டைவென்டியோட மொத்த பவர் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்றான். வாரையும் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு கடவுளோட பவரே கிடைச்சிச்சு. அவங்க பேர் தான் காகுயா ஒட்சுட்சுகி அப்படின்னு சொல்றான். அவங்கள்ட்ட தான் முதல்ல சக்கரான்னு ஒரு ஃபார்மே ஆச்சுன்னு சொல்றான் மாதரா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் போது சக்கராவோட பிறந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த டைவன் ட்ரீ உயிரோட திரும்பி வந்துச்சு. அதோட பவர் அதை கேட்க ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவு அந்த சக்கராவை எடுத்திருந்தானோ அந்த சக்கராவை திரும்பி பெற நினைச்சிச்சு. அப்பதான் அது 10 டெய்ல் ஃபார்முக்கே வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த 10 டெய்ல் ரேம்பேஜ் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணது யாருன்னா காகுயோட பையன் ஹொகராமா ஒட்சுட்சுகின்னு சொல்றான். அவர் தான் எல்லாத்துக்கும் சக்கரா எப்படி உருவாக்கணும்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த நின்சுவை கண்டுபிடிச்சது அவர் தாண்டா இதுக்கு ஃபவுண்டர்னு சொல்றான். அவருக்கு இன்னொரு பேர் தாண்டா சேஜ் ஆஃப் 6 பாத்னு சொல்றான். சொன்னோன்னே மிரண்டுட்டான் ஹாசிராமா. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் சொல்லிட்டு ஹாசிராமா கேட்டு இருக்கான். உச்சிகா ஸ்டோன் டேப்லெட் ஒன்னு இருக்குல்ல, அதுல இதுதான்டா போட்டிருக்குன்னு சொல்றான். அவன் பார்த்தா இட்டாச்சி இதை பார்த்து படிச்சுட்டு தான் மிரண்டு இருந்திருக்கான். அப்போ இந்த ஃபார்பின் ஃபுட்டை சாப்பிட்டனால தான்டா இவ்வளவான பிரச்சனையே வந்துருச்சுன்னு சொல்றான். அவன் அந்த பழத்தை சாப்பிட்டு இந்த வாரெல்லாம் நிப்பாட்டன்னு நினைச்சாங்க. ஆனா அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான்டா இன்னும் கொஞ்சம் வாரே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றான். அவன் எப்போ அந்த மனுஷங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அப்பவே இந்த உலகம் வந்து சாபத்துல மாட்டிக்கிட்டுன்னு சொல்றான். கொஞ்சம் வெறுப்பு உண்டாச்சுன்னு சொல்றான். நம்ம ஷினோபில இப்ப வாழ்றதே பெரிய முட்டாள்தனம், உனக்கு அது புரியுதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காண்டி தான் இந்த டைவன் ட்ரீயை ஓன் கண்ட்ரோல் கொண்டு வரலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை இப்படி பழசை யோசிச்சு பார்க்கான் அவன். ஹாசிராமா என்னோட ட்ரீமை பத்தில உனக்கு எதுவுமே புரியாதுடா. அது நீ நினைச்சதோட ரொம்ப தூரம் தள்ளி போய் இருக்குண்டா. அதெல்லாம் ஃபியூச்சர் நோக்கி போகும்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம அவன். காலகட்டத்தில் ஃபியூச்சர் நோக்கி போக போறேன்னு சொன்னி அது எதான் பத்தி பேசியான்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். ஆமான்னு சொல்றான் மாதரா. ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம அதுக்கப்புறம் நருட்டோ வந்து இந்த மரம் அப்படியே அப்சர்வ் பண்ணி இழுத்து போய்கிட்டு இருக்கு. உடனே டோபி நம்ம வாட்டர் ஸ்டைல் சேவரிங் வேவ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க போட்டு விடுதான். மரத்தை வெட்டி வீசுதான். இருந்தாலும் நருட்டோ இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான் டோபிராமா. சரி உன்னோட ஃபிளைங் ரேஞ்சிங் ஜுட்ஸுவை போட்டு உன் மகனை காப்பாத்துன்னு சொல்றான் டோபிராமா. என்னால அதை பண்ண முடியாது, ஆல்ரெடி நான் நிறைய சக்கரா யூஸ் பண்ணிட்டு தான் இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் மினாட்டோ. பார்த்தா அதுக்குள்ள தேடு வகை மாசா எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. பார்த்தா கட்டையெல்லாம் உடச்சு தும்பு ஆக்கிட்டு நருட்டோவை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காரு. டேய் நருட்டோ அப்படின்னு சொல்றாரு அவரு. என்னை மன்னிச்சிரு நருட்டோ, உன்னை காப்பாத்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சாரு இந்த நான் வந்துட்டான்னு சொல்றாரு டோபிராமா. சடனா டெலபோர்ட் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு போய்கிட்டே இருக்காரு. சாஸ்கி முழிக்க என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சடனா டெலபோர்ட் பண்ணி சாஸ்கி பக்கத்துல கொண்டு வந்துட்டான் டோபிராமா. நருட்டோ அப்படி சுத்தி பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா எல்லாருமே செத்து மிதந்த மாதிரி கிடக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு சக்கரா இல்லாம அப்படி கிடக்காங்களா இல்ல செத்துட்டாங்களானே தெரியல. பார்த்தா அவங்கள பார்த்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டான் நருட்டோ. பார்த்தா அந்த மரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. பார்த்தா அது அப்படியே நிலா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு இருக்கு. நீ ஃபியூச்சர்னு சொன்னியே சொல்லிட்டு ஹாசிராமா கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றான் அவன். என்னடா வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாசிராமா கேட்கான். நீ அதை நல்லா பாரு ஹாசிராமான்னு சொல்லிட்டு மாதரா சொல்ல கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மரம் வளர்ந்து போய்கிட்டே இருக்கு. பார்த்தா அதுல அப்படியே ஒரு மொட்டு மாதிரி முளைக்கி இப்போ அந்த டைவன் ட்ரீல இருந்து அந்த பூ மலருதோ அப்பந்தாண்டா அல்டிமேட் கெஞ்சுட்சு ஆக்டிவேட் ஆகும்னு சொல்றான். அந்த பூவோட சென்டர்ல இருந்து அந்த நிலாக்கு அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்ஃபினிட் சுக்கினோமி ஸ்டார்ட் ஆகிரும் சொல்றான் அவன். அவ்வளவுதான் நம்ம கதெல்லாம் முடிஞ்சிடான்னு சொல்லிட்டு காமரேட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சக்குரா கிறங்கி போய் கிடக்க, அவளால எந்திக்கவே முடியல. அதுக்கப்புறம் கிளர் போய் கட்டுறாங்க. ஒரு வழியே நான் தப்ஸ்டண்டா கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு கதை முடிச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஈனோன் சோஜி ஒரு வழியை தப்ஸ்டாங்க அப்பாடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. உடனே ஈனோ ஷாக் ஆகுறா. பார்த்தா எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒபிட்டோ மாசா போய் நின்னுக்கிட்டு இருக்கான். ஒபிட்டோ மாசா நிக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடிஞ்சு அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாங்க. See you, bye.